நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம், வாங்க கட்டுமாவடி போகலாம், கட்டுமாவடி போகலாம், கட்டுமாவடி போகலாம். அவங்களும் போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இருங்க அந்த கட்டுமாவடிக்கு போய் என்னம்மா பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா? நான் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா அங்கே தாங்க மீன் மார்க்கெட், அந்த சந்தையே இருக்குது. ஏன்னா கடல் இருக்கிறதுனால அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கிட்டே இருக்கும் கட்டுமாவடியில். இதான் அந்த கட்டுமாவடி சந்தையோட என்ட்ரன்ஸு. உள்ளே அந்த சந்தை வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து கூறு போட்டும் கிலோ கணக்கில் வந்து பிரித்து வச்சும் வேலை விட்டு அதை வந்து இவ்வளோ ரேட்டு, இத்தனை கிலோ ஒரு குறிப்பிட்ட ரேட்டு சொல்லி விற்பாங்கங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க அந்த கூடையில் இருக்க நண்டு வந்துட்டு ஒரு 3 கிலோ 4 கிலோ இருக்கும். அது வந்து வெறும் 80 ரூபாய்க்கு தான் போச்சு. நாங்கள் இவ்வளோ வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கலை. 7 இடத்துல வந்துட்டு 50 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 80 ரூபாயில முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான விலையிலே இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த நண்டை இங்கே வந்து எவ்வளோக்கு வாங்குவீங்க? ஒரு 400 ரூபா 450 ரூபா நம்ம சொல்லுவாங்கன்னா இங்கே ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். இது வந்து அறந்தாங்கிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது கட்டுமாவடி அப்படிங்கிற ஏரியா. நாங்கள் இந்த பாட்டிக்கிட்ட தான் கனவா மீன் வாங்கியிருந்தோம். அவங்ககிட்ட எடுத்த வீடியோ தான் அது. அந்த ஏலம் போடுற இடத்த விட்டு வெளியில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கூறு போட்டு விற்பாங்க, 100 ரூபா 150 ரூபான்னு. உங்களுக்கு என்ன மீன் கனவா இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்குதோ அதெல்லாம் கம்மியான விலையில் கிடைக்கும் ரொம்ப. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு நிறையாவே கிடைக்கும். வெறும் 1000 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே நண்டு, இறால், மீன், கனவா எல்லாமே வாங்கிடலாம். இது அறந்தாங்கிலேருந்து 1 கிலோமீட்டர், காரைக்குடியிலேருந்து 2 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் வந்து பைக்லேயே போயிட்டு வந்துடுவோம். ஒரு பக்கெட் எடுத்து மீனுங்கிறத வாங்கிட்டு இருக்கோம். அங்கே எடுத்து போட்டுட்ருக்க மீன் எல்லாமே வந்துட்டு ஒரு ரேட்டு. ஏலத்தில் வந்து இவ்வளோன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபாயில் ஆரம்பிப்பாங்க. அது 1000 ரூபா வரைய கூட போகும்னா அதில் வந்து கிலோ இருக்கும். இத்தனை கிலோ இவ்வளோ கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இருக்கும். சரி வாங்க அப்படி நாங்கள் என்ன வாங்குவோம் என்ன பண்ணுவோம். நாங்கள் அதுக்கப்புறமா போய் நண்டு பார்த்தோம். இந்த கூறு ஒரு கூறு வெறும் 100 ரூபா தாங்க. நாங்கள் இதில் தான் எடுத்தோம். கிட்டத்தட்ட அதிலே ஒரு 2 கிலோ நண்டுக்கிட்டே இருக்கும். இந்த பாட்டி வந்து எக்ஸ்ட்ராவே எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. அந்த கவரில் எடுத்து வைக்கிறது போக அவங்க பக்கெட்டில் வந்து எக்ஸ்ட்ரா நண்டு எடுத்து போட்டாங்க. வெறும் 100 ரூபா தான் அது. அது போக இந்த இறாலும் வாங்கினோம். அந்த பாட்டிக்கிட்ட 200 ரூபா. இறால் வந்து 200 ரூபா. அதுவுமே கிட்ட ஒரு 2 கிலோ கிட்ட தான் அதுவுமே இருக்கும். ஆனால் அரைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 1.5 கிலோ கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. இப்படி அவங்க கூறு போட்டு தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கனவா வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே சமைச்சு முடித்து டெக்கப் பண்ணேன். இதுதான். ஆனால் சமைக்கிறதுக்கான வீடியோ நான் எடுக்கலை. பட் உங்களுக்கு வேணும், ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக போடுறேன். இது வந்து நண்டு கிரேவி, கனவா கிரேவி, சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, இறால் 65 இது எல்லாமே சமைச்சிட்டு மீன் குழம்பு வச்சுருந்தோம். பட் மீன் ஃப்ரை பண்ணலை. ஸோ நான் சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.